நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் விநாயகப் பெருமானையும் எனது குலதெய்வத்தையும் வணங்கி, எனது சோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி சங்கரன் பிள்ளை அவர்களையும், சோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்றார் ஔவையார். நான் ஜோதிடத்தை 45 ஆண்டுகளாக ஆராய்ந்து எனது சிற்றறிவால் உணர்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சோடியாக் என ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்ட வான்மண்டல தொகுதி அல்லது ராசி மண்டலம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பினும், அசுவினி முதலான 27 நட்சத்திர வழியாக 9 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த ராசி மண்டலம் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டும், ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி வீதம் 360 டிகிரிகளை கொண்டது. ஒவ்வொரு ராசியின் ஒவ்வொரு டிகிரியும் மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டது. வானத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்கள் மனிதன் வாழ்விலே தொடர்புடையது. ஒருவர் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதன்படி வாழ்க்கை அமைகிறது. கம்ப்யூட்டர் ஜாதகம் கணிக்கும் சாஃப்ட்வேர் வந்த பிறகு ஜாதகம் கணிப்பது மிக எளிமையாகிவிட்டது. பிறந்த வருடம், மாதம், தேதி, நேரம், இடம் முதலியவற்றை உள்ளீடு செய்தால் ஓரிரு செகண்டுக்குள் ஜாதகம் வந்துவிடுகிறது. முன்பெல்லாம் நான் ஜாதகம் கணிக்கும் பொழுது ஒரு பிறந்த நேரத்தில் அன்றைய தேதியில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கின்றன என்று குறித்து கொண்டு, கீழ்வானத்தில் எந்த ராசி இருக்கிறதோ அதுவே எண்மலக்கணமாக அமையும். அதன்பின் எந்தெந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்தந்த ராசியில் அந்தந்த கிரகங்களை போட்டால் அதுவே ராசி கட்டம் எனப்படும். ஒவ்வொரு ராசியும் 9 பாகமாக பிரித்து அதில் எந்த பாகத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்று போட்டால் அதுவே நவாம்ச கட்டமாகும். அதில் சில விதிமுறைகள் உள்ளன. சிற உபய ராசிக்கு தகுந்தவாறு அமைக்க வேண்டும். அடுத்ததாக தசா இருப்பு. சந்திரனுக்கும் நட்சத்திரத்தின் அதிபதியின் தசை முதலில் ஆரம்பமாகும். அதில் கற்பச்சல் போக இருப்பு வருஷத்தை எழுத வேண்டும். இந்த 3 விதமான அம்சங்களையும் ராசி, நவாம்சம், திசை இருப்பு இவைகளை கணித்து அதை நோட்டு எழுதுவதற்கே ஒரு 6-7 மணி நேரமாவது ஆகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.